இப்போ பிள்ளையார் இங்கே வந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, அவருக்கு பேர் என்னங்க, மணக்குல விநாயகர். அவர் வரலாறு படிக்கும்போது தான் ஒரு உண்மை புரிஞ்சுது. போர்த்துகீசியர்கள் பல தடவை விநாயகரை கொண்டு போய் கடலில் போட்டாங்களாம். 3 தடவை கடலில் போட்டு 3 தடவையும் திருப்ப வந்து உட்கார்ந்து இது என்னுடைய இடம்னு யார் விநாயகரை கொண்டு போய் கடலில் போட்டானோ அவனையே கோயில் கட்ட வச்ச அற்புதமான தெய்வம் மணக்குள விநாயகர். அது மட்டும் இல்லை, இந்த பாண்டிச்சேரிக்கு ஒரு தனி ஸ்பெஷல் இருக்கிறது. நான் வேற எதுவும் சொல்றேன்னு நினைச்சேன். பாண்டிச்சேரிக்குன்னு ஒரு தனி ஸ்பெஷல் இருக்கு. இதுக்குமா கை தட்டுறது? இந்த பாண்டிச்சேரி சித்தர் பூமி. திரும்ப திரும்ப சித்தர்கள் இருப்பாங்க. இங்க அற்புதமான அரவிந்தருடைய அன்னை அரவிந்தோ ஆசிரமம் இருக்கு. அதுல அரவிந்தர் அன்னையுடைய சமாதி இருக்கு. நேற்று நான் போயிருந்தேன். அதுல எப்பவுமே நான் ஒரு வரி, அந்த அம்மாவோட பாட்டு ஒன்று கேட்பேன். மலர் போல மனகின்ற மனம் வேண்டும் தாயே, பலர் போற்றி பாராட்டும் குணம் வேண்டும் தாயே, வரம் தரும் மன்னையே வணங்கினேன் உன்னையே, மலர் போல மலர்கின்ற மனம் வேண்டும் தாயே. எவ்வளோ அற்புதமான வார்த்தை.